உலகில் முதலில் தோன்றிய சிவன் கோயில் மங்களநாதர் சுவாமி உத்திரகோசமங்கை திருக்கோவில்தான். இதுவே சிவனின் சொந்த ஊர் என்றும் சொல்லப்படுகிறது. அம்மனுக்கு இறைவன் ஆனந்த தாண்டவத்தை ஆடி காட்டி பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்தார். உத்திரம் என்பது உபதேசம், கோசம் என்பது ரகசியம். பிரணவ மந்திரத்தின் ரகசியத்தை மங்கைக்கு உபதேசித்த இந்த இடம் உத்திரகோச மங்கை என பெயர் பெற்றது. மகாபாரத போர் 5100 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது என்பதையும் அதற்கும் முந்தையது ராமாயண காலம் என்பதையும் நாம் அறிவோம். இங்குதான் ராவணன் மண்டோதரியின் திருமணம் நடைபெற்றுள்ளது. அதற்கு சான்றாக கோயிலின் கல்வெட்டுகளில் மண்டோதரியின் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. இத்திருக்கோயிலில் சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் மட்டும்தான் உள்ளன. எனவே நவ கிரகங்கள் அறியப்படாத காலத்திற்கு முன்பே தோன்றிய கோயில் என தெரிகிறது. மாணிக்க வாசகருக்கு உருவக காட்சி தந்த சிறப்புடைய தலம். இத்தலத்தின் சுவாமியை அம்பாள் அனுதினமும் பூஜை செய்வதாக ஐதீகம். ஆலயத்தின் தல விருட்சமான இளந்தை மரம் 3300 ஆண்டுகள் பழமையானது என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி. இந்த உத்திரகோச மங்கை மண்ணை மிதித்தாலே முக்திதான். வாழ்வில் ஒரு முறை ஏனும் இங்கு சென்று வாருங்கள்.